ஹை ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் நூற்றாண்டு ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க. 2ஆம் நூற்றாண்டுக்கு 3 நார்களை கவிக்கோ எடுத்தார். இங்கே 3 நார் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மூணு பேருக்கு பாருங்கள். பூதஞ்சேந்தனார், சீத்தலை சாத்தனார், கணியன் பூங்குன்றனார். 3 பேருக்கும் கடைசி நார் முடியுதா? ஸோ 3 நார். கவி அப்படின்றது கவிஞர், கபிலர். கோ அப்படின்றது இளங்கோவடிகள். அடுத்து 5ஆம் நூற்றாண்டு. திரு காரில் கனி வாங்க வந்தான். கனின்னா பழம் தானே, 2 சொல்லின்னு நினைக்காதீங்க. இங்கே ஜஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ திரு அப்படின்னா திருமூலர், காரி அப்படின்னா காரியாசன், கனி அப்படின்னா கனி மேதாவியார். அடுத்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பொதுவாக நம்ம இந்த அளவு குத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்துருக்கோம். ஸோ 7 நாள் நாவு குத்த விரதம் இரு. 7 நாள் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு. நாவுனா திருநாவுக்கரசர், குத்த நாத குத்தனார். அடுத்தது 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒருத்தங்க தான், ஆண்டாள் தான். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 9ஆம் நூற்றாண்டு. சுந்தரரும் தேவரும் 9 புத்தகம் வாசித்தனர். ஸோ சுந்தரர் அப்படின்னா சுந்தரர், தேவர் அப்படின்னா திருத்தக்க தேவர். 9 புத்தகம், அப்போ 9ன்னு வருது. அப்போ 9ஆம் நூற்றாண்டு. வாசித்தனர், வாசிக்கிறது அப்படின்னா ஒரு புக்கை வாசிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க வாசகர் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ மாணிக்க வாசகர். அடுத்து 12ஆம் நூற்றாண்டுக்கு 12 ஜாப்ஸ் ஓகே, அதாவது 12 பேருக்கு ஜாப்ஸ் ஓகே ஆயிடுச்சு. ஸோ 12 அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டுக்கு. அடுத்து ஜாப்ஸ் ஓகே, அதில் ஜேக்கு ஜெயங்கொண்டார், பி ஓக்கு ஒட்டக்கூத்தர், பிக்கு புகழேந்தி புலவர், எஸ்ஸுக்கு சேக்கிரார், ஓக்கு ஔவையார், கேக்கு கம்பர். அடுத்து 14ஆம் நூற்றாண்டுக்கு 14 வெள்ளி கேரக்டர். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே அம்மாமார்கள் டிவி சீரியல் பார்ப்பாங்க இல்லை. ஸோ 14 வெள்ளி கேரக்டர் இருக்காங்க எல்லா சீரியல்லையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14ன்னு வந்தால் வெள்ளி புத்தூரர். அடுத்தது 16ஆம் நூற்றாண்டு. பொதுவாகவே எல்லா புதுமண தம்பதிகளையும் எப்படி வாழ்த்துவாங்க, 16ம் பெற்று பெருவாழ்வை வாழ்க, எல்லா செல்வங்களும் பிள்ளை செல்வம் எல்லாமே பெற்று வாழணும். அப்போது அந்த பிள்ளை அப்படின்றதுக்கு இன்னொரு என்ன சொல்லலாம், குமாரர்கள். அப்போது 16ன்னு வந்துச்சுன்னா குமரகுருபரர். அடுத்து 17ஆம் நூற்றாண்டில் ஒரு பிள்ளை 7 புலவரிடம் கல்வி பயின்றார். அப்போ ஒரு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் 1 ஃபஸ்ட்டு. பிள்ளைன்றது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 7 அப்படின்றது 17ல் 2வது நம்பர். புலவர் அப்படின்னா உமறு புலவர். அடுத்து 18ஆம் நூற்றாண்டு. 18 வயசு தாய் கூட தஞ்சை செல் அப்படின்னா இது எப்படின்னா 18 வயசு ஆகவும் நம்ம தாய் கூட, தாய் அப்படின்னா தாயுமானவர். தஞ்சை செல், தஞ்சை அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு. பாரதி விநாயகரை இருக்கை கூப்பி வணங்குதார். இப்போ பாரதி அப்படின்னா பாரதியார், விநாயகர் அப்படின்னா தேசிய விநாயகனார். இருக்கை கூப்பி, 2 கை இருக்குது, 2 கையும் கூப்பி வணங்கும்போது நமக்கு அது 0 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் நமக்கு தெரியுமா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது எனது 20. அப்போ 20ஆம் நூற்றாண்டுன்னு வந்தால் பாரதியார் தேசிய விநாயகனார்.